டாக்டர் வேற டெய்லி நடக்க சொல்கிறாவ. நடக்கவே முடிய மாட்டேங்குது. நடந்தாலும் கிருகிருன்னு மயக்கமாக கொண்டே கொண்டே அடிக்குது. என்ன செய்யுது தெரியலை. என்னைக்கு காலம் முடிய போது நம்மளும் போய் சேர போகிறோம்னு தெரியலை. இருக்கிற வரைக்கும் அவஸ்தை தான் படணும் போல. இதோ வந்துட்டேன் கண்ணே, ஒரு நிமிஷம் இரு. தாத்தாவுக்கு வயசாயிட்டு பத்தியா, அதான் நடந்து வர முடியல. உனக்கு சின்ன வயசு தானே, அதான் வேகமாக ஓடுற. தாத்தாவெல்லாம் ஒன்றால் ஈடு கொடுக்க முடியாது பத்தியா, பொறுமையாக தான் வர முடியும். அதுவாகன்னு தாத்தாவுக்கு ஏதோ ப்ரெஷருங்கிறாவோ, மயக்கமாக வருதில்ல. அதுக்காக தான் வைத்தியர் என்ன சொல்லியிருக்காவ, தாத்தா நடந்தன்னா ப்ரெஷர் எல்லாம் குறையுமா. அதனால தான் காலையிலேயே தாத்தா நடக்கிறேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. தாத்தா, நேற்று அப்பா ஆபீஸ்லேருந்து வரும்போது லட்டு வாங்கிட்டு வந்தாவ தெரியுமா? உங்களுக்காக நான் ஒரு லட்டு எடுத்து தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கேன். போனானே திங்கலான்னா. அப்படியே மக்களே, சரிம்மா. உனக்காச்சும் நான் இருக்கேன்னு நினப்பு இருக்கு. பரவாயில்ல, எனக்கு பேர பிள்ளையாச்சு கொஞ்சம் நினச்சி பார்க்குது. பெத்த பிள்ளை தான் சரியில்லைன்னா நீ அது கரெக்டாக இருக்க. உங்களுக்கு அம்மா கண்ட பிடிக்காதோ? அம்மைக்கு உங்களை கண்ட பிடிக்காதோ? ஏன்? அது ஒன்றும் இல்லை மக்களே, தாத்தாவுக்கு வயசாயிட்டு பற்றியா, அதனால தான் எல்லாரும் ஏசுறாவோ, வேற ஒன்றும் இல்லை. வயசான காலத்தில் ஏன் இன்னும் போகாமல் கிடக்குன்னு தான் இல்லை ஏசிட்டு கிடக்காவோ. நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இடி சத்தியா சத்தியா, யார் அம்மா கூப்பிட்றாவல? இனிமேல் இதே வேலை தான். வா, வேலையே இல்லை. காலையிலே இப்போ தான் அங்கேருந்து ஏன் சொல்லி இங்கே படுத்துருக்கேன். உடனே ஆரம்பிச்சாச்சு. வா, இங்கே பற்றியா கூத்த? காலையிலே பிள்ளை வர்றது ஏந்திரிச்சு என்ன செய்யும்? இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பற்றியா? காலையில் எலும்பினோன்னு சொல்லோ. எட்டி கூப்பிட்டு நான் காதில் விழலையோ? இம்மா என்னம்மா காலையிலேயே கத்திக்கிட்டு கிடக்கே, ஏம்மா இப்படி பண்ணுற? நான் என்னட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன கேள்வி கேட்க பற்றியா? ஈட்டி காலையிலே விடிஞ்சு போச்சு தெரியுமா? அவ எல்லாம் நம்ம வாசை கூட்டியிருப்பா. ஒரு வாசை கூட்டி கோலம் பட்டுட்டி பொம்பளை பிள்ளைய இருந்துக்கிட்டு போட்டி எங்கிட்டு போய் வாசலை கூட்டிகிட்டு கோலம் படுப்போ. ஏன் இந்த வீட்டில் நான் மட்டும்தான் பொம்பளை பிள்ளைன்னு இருக்கணும்? வேற யாருமே இல்லையோ? எதை எடுத்தாலும் என்கிட்டே தான் சொல்ல வந்துடுவேன். ஏன் சின்னம்மாவை தான் இருக்கால சுவாணி, அவள்கிட்ட சொல்கிறது. நான் மட்டும்தான் அதிசயமாக இருக்கேன். எந்த வேலையாக இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவேன். இட்டி அவளுக்கு வேலை இருக்குடி. அந்த சாமான அள்ளிப்பட்டிருக்கேன், அவ்வளோதான் அவள் தான் கழுவ போகிறா. இல்லாட்டி நீ போய் தண்ணி திக்கிட்டு வா, நான் வாசை கூட்டி கோலம் போடுறேன். போ, பைப்பில் நேரம் தண்ணி வந்திருக்கும். அது ஒரு 9 மணி ஆனால் தண்ணி நின்று போயிரும். போ, அங்கேயே நேரம் ஊருப்பட்ட கூட்டமாக இருக்கும் டி. இந்த அந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரியா? தண்ணி பிடிக்கணுமா? என்னாலலாம் போக முடியாது. அங்கேயே ஊருப்பட்ட கூட்டமாக இருக்கும். அங்கே யாரும் வரிசையில் நின்று தண்ணி பிடிக்கிது. அங்கே வேற தெருவில் வேற சண்டை வரும். என்னாலலாம் போக முடியாது. போ, நீயே போய் பிடிச்சிட்டு வா. போ இட்டி காலையில ஆரம்பிச்சிட்டியாட்டி. விளக்கமத்தை எடுத்தேன், உரிச்சு எடுத்து விட பார்த்துக்க. ஒன்று வாசை கூட்டி கோலம் போடணும், இல்லைன்னா போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு எதுக்கிட்டி இருக்க நீ? எருமை மாடு கணக்கு நல்லா வளர்ந்து கிடக்கா, ஒரு வேலை செய்ய மாட்டேங்க. எல்லாம் நானே தான் செய்யணுமா? திங்க மட்டும் நல்லா வந்துடுவா கரெக்டாக அந்த நேரத்துக்கு. அது இல்லை இது இல்லைன்னு நொட்டம்ட்டு சொல்கிறல்ல, ஒரு வேலை செய்ய முடியாதோ? என்னை மட்டும் அப்படி நீட்டிட்டு வந்துட்டு பேசுறதுக்கு. உன் சின்னம்மா மட்டும் நல்லா அங்கே உறங்கிட்டு கிடக்கலோ, அவள் மட்டும் நல்லா உறங்கட்டும். நான் போகிறேன், நான் போய் வாசை கூட்டுறேன், நீ போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. போ, என்னாலலாம் போக முடியாது. இன்னைக்கு இந்த ஒரு வேலை தான் செய்வேன், வேற ஒன்றும் நான் செய்ய மாட்டேன் பார்த்துக்காமா. ஏன் தான் இந்த வீட்டில் வந்து நான் பிள்ளையா பிறந்தானே தெரியல. சரி, இதே தொல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை மட்டும் யாசிக்கிட்டே இருப்பாவ. இன்னும் தும்முற பற்றியா டி? அதான் டி, உங்களெல்லாம் வேலை பார்க்காம வச்சுக்கிட்டு நான் வேலை பார்க்குறேன் பற்றியா? அந்த கொழுப்பு தம்பி உங்களெல்லாம் பேச சொல்லுது. என்ன தும்முறு? காலை உடச்சி மூளையில் போடணுட்டி உன்னையெல்லாம். சரி, இந்த வீட்டில் வந்து பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு வீட்டில் பிறந்திருந்தானாச்சும் நிம்மதியாக இருந்திருப்பேன். இன்னைக்கு இந்த சுவானி வந்து பிறந்தாலும் அன்னையிலேருந்து என் நிம்மதியெல்லாம் போச்சு. சரி, எப்போ பாரு வேலை பாருன்னு சொல்லி சாவடிக்காவ. எடி சத்தியா சத்தியா வந்துட்டா இப்படி பெருகி இது மாதிரி.
இவ்வளோ நேரம் எங்கே கடந்து உறங்கிட்டு கிடந்தால தெரில. கரெக்டாக வேலை முடிஞ்சோன்னா வர பற்றியா சரியான ஆள். ஈட்டி உன்னை தம்பி கூப்பிட்றேன். காலில் விழலையோ இல்லை காலில் விழுந்து உள்ளாத மாதிரி இருக்கிறியா? என்னடி உனக்கு என்ன வேணும்? காலையில் வந்துட்டா இங்கேருந்து. ஈட்டி உனக்கு என்ன கிறுக்கதை முடிச்சு போச்சோ? உன்னிட்ட இப்போ என்ன கேட்டேன்னு இப்போ மூஞ்ச காட்டுற? ஏற்கனவே ஒரு மூஞ்சி நல்லா இருக்கும், காலையிலே வேற காட்டுறீங்க. இன்னைக்கு நாலு விளங்கின மாதிரி தான். ஏன் ஓ மூஞ்சி மாதிரி இல்லையோ? ஓ மூஞ்சி ரொம்ப அளவு கட்டுதோ? ஆளை மூஞ்சி பற்றியா? நான் ஓ தொல்லை தாங்க முடியாதான் இங்கே வந்து நான் கூட்டிகிட்டு இருக்கேன்ல, இங்கேயும் வந்துட்டு அங்கேருந்து உயிரை எடுக்கிறதுக்கு. நான்லாம் ஒன்றும் அழகு முகத்தெல்லாம் ஒன்றும் பார்க்க வரல. அங்கே என் பேன்சிப்பு இருந்துச்சுல்ல, அதை பார்த்தியாட்டி? ஆமாம், எனக்கு அதான் வேலை. உன் பேன்சிப்பு எங்கே இருக்குது, உன் மூக்கு எங்கே இருக்குது, உன் கடப்பாறை எங்கே இருக்குது, கோணூசி எங்கே இருக்குது, குண்டூசி எங்கே இருக்குன்னு பார்க்க தான் எனக்கு வேலை. வேறு வேலையில் பற்றியா? உன்ன மாதிரி நான் சும்மா தான் ஆட்டிகிட்டே திரிகிறேன். போட்டி எங்கிட்ட காலையில் எரிச்சலை கிளப்பிட்டு இருக்காத. போயிரு ஒழுங்கு மாதிரி தான் சொல்லிட்டான். வந்துட்டு அங்கேருந்து கோணூச்சக்கானா சிலேட்டு பூச்சக்கானு. ஈட்டி பேன்சிப்பு எங்கிட்டி போட்டேன்? என் பேன்சிப்பு என் ட்ராவில் தான் நான் போட்டு வச்சேன், அதை காணலை. அதான் வாங்கிட்டு கேட்க வந்தேன். ஒன்றை தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டாவ. எனக்கு பேன் ஒரே அரிப்பாக இருக்குது, ஒழுங்காக சொல்லு. ஆமாம் சொல்லிட்டேன். ஆமாட்டி, உன் பேன்சிப்பு எடுத்து நான் தான் வச்சுட்டு இருக்கேன். பார்த்தியா என் பாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. மூஞ்சி முறகட்டையும் பற்றியா? உன்ன மாதிரி எனக்கு நடி பேனாடி வளைஞ்சு கிடக்கு. நான் பேன்சிப்பு எடுக்கிறதுக்கு உன் பொருளை என்றைக்குமே நான் எடுக்க மாட்டேன். அம்மா தான் சொல்லிட்டாவல, தனித்தனியாக அவங்க பொருளை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் என்னைக்காவது உன் பொருளை எடுத்துருக்கேன் அப்படி என்னையாவது கேட்குறேன்? போய் தேடு போ, எங்கே பட்டியோ. நீ தான் எங்கேயாவது எடுத்துகிட்டு எங்கேயாவது போட்டிருப்ப. அங்கேருந்து வந்துட்டேன் என்ன கேட்குறதுக்கு? என் தலையில் தான் பேன மட்டி கிடக்கோ? ஒன்றை தவிர வேறு யாரும் எடுத்துருக்க மாட்டாவ. நீ தான் ஆள் இல்லாத நேரத்தில் நோண்டி பார்த்துருப்ப, என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு ஏதாவது எடுத்து எங்கேயாவது போட்டிருப்ப. இரு அம்மாகிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேன். இரு போய் சொல்லி எனக்கு என்ன பயமோ? நான்லாம் யார் பொருளையும் எடுக்க கிடையாது. ஏன் என் மண்டையில் என்ன பேனா விழுத்து கிடக்கு? ஒன்ன மாதிரி உன் மண்டையில் பேனா தான் உன் சீப்பு ஒன்றுட்டு தான் இருக்கும். எனக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உன் சீப்பு எனக்கு தேவையே இல்லை. அந்த அழுக்கு மட்டும் சீப்பு. போய் சொல்லேன். என் அம்மாட்ட சொல்கிற போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அழைச்சிட்டு வா. போய் என் பேன் சீப்பை காண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா போலீஸ் வந்து தேடுவாவ. முடிஞ்சு பற்றியா? போயிரு, நானே கொலை வெளியில் இருக்கேன் அம்மா சொல்லிட்டு. இரு பேன்சிப்பை கண்டுபிடிச்சிட்டு உனக்கு வச்சுக்குவேன்ல, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. இரு நல்ல குத்தி அந்த டப்பா முக்க உடைக்கேன். இரு ஈட்டி, ஏன்ட்டி இப்படி அடிச்சுட்டு கிடக்குறியே? ஒவ்வொரு வீட்டில் எல்லாம் 4 பிள்ளை இருந்த வீட்டில் கூட இவ்வளோ சத்தம் இருக்காது. 2 பிள்ளையை பார்த்துட்டு எனக்கு என்ன சத்தமாக இருக்குது வீட்டு. வெளியில் தெருவில் எவ்வளோச்சும் போகிறவ கேட்டால் கூட என்ன நினைப்பாட்டி? என்ன இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் இப்படி அடிச்சுட்டு கிடக்குன்னு என்ன கேவலமாக இருக்கும் தெரியுமாட்டி? ஏன் தட்டி இப்படி அடிச்சுட்டு கிடக்குறியே? ஆமாம், நானே கிறுக்கு பிடிச்சி பார்த்தியா? நான் தான் அவள்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கேன். நான் மட்டும் என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அவள் தான் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கா. போய் அவளை கேளுப்பா. ஒவ்வொரு வீட்டில் பிள்ளைகள் இருக்க இடம் தான் தெரியலடி, அவ்வளோ அழகாக இருக்கும். 2 பிள்ளை பற்றி எப்போ பாரு அடிச்சு சாவாளுவோ. ஒரு அறுவலை கையில் கொடுத்தா கூட 2 கொலை விழுந்துரும்பல இருக்குது. ஏன் தான் இப்படி இருக்கவே தெரியலடி? நாளை பின்ன கட்டி கொடுத்தா எப்படி இருக்க பெரிய? ஒவ்வொரு வீட்டுக்கு வாழை போயிட்டால் தெரியும். அதுக்கப்புறம் அக்களை கணா தங்கச்சி கண்ணா அதுக்கப்புறம் எல்லாம் யோசிப்பிய. இப்போ இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருந்தா என்னடி? எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே சண்டை. ஏன் தான் சண்டை போட்டுக்கடா தெரியல. ஆமாம், எந்த வீட்டில் தான் சண்டை இல்லாமல் இருக்குது. அக்கா தங்கச்சின்னு இருந்தால் சண்டை வரதான் செய்யும். சண்டை வராமல் இருந்தால் அதுக்கு பேர் அக்கா தங்கச்சி இல்லை. ஆமா, போயிட்டு உள்ளே ஏதாவது ஒரு தோசை ஊற்றி எடுத்துட்டா. ஒரே பசியாக இருக்குது எனக்கு. ஈட்டி, சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது பேனை வலிச்சுக்கிட்டா நட்டி. தலை ஃபுல்லாக ஒரே பேனை ஈரமாக குடி புகுந்து கிடக்கு. உனக்கு தலைகளே அரிக்குதா நட்டி? திங்கிற சோறு பூரா பேனே தின்னுறம்ப இருக்குது. எவ்வளோ படி பேனு? அம்மா எம்மா, இந்த பிள்ளை தலையில் இருக்க பேனு பூரா பின்னாடி பெஞ்சில் இருக்க பிள்ளை பற்றியா? எல்லாம் பொறுக்கி கொடுக்குதோம்மா. இந்த பிள்ளை வாங்கி குத்திக்கிட்டு உட்காந்துருக்கு. பள்ளிக்கூடத்தில் இதாமல் நடக்குது. இதில் நைட்டில் என் கூட படுத்து வேற என் மண்டையில் வேற பேனை ஏற்றிட்டுருவாப்பிளுக்கு. ஒரே பேனை மண்டி. சரி. ஆமாம், என் தலையில் மட்டும்தான் அதிசயமாக பேனு கிடக்கு. உன் தலையில் அப்படியே தங்கமும் வெள்ளியும் வைரமும் தான் கிடக்கு. உன் தலையில் தாண்டி என் தலையில் பேனை ஏறி கிடக்கு. அப்படியே பெருசாக வந்துட்டா பேசுறது. என் தலையில் மட்டும்தான் பேனு இருக்கோ? இது சண்டை போட்டுக்காதீங்கட்டி. பொழுதோனைக்கும் இதே வேலை தான். பஞ்சாயத்து பண்ணி எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. வயசு ஆயிட்டு. என்ன எந்த நேரமும் சண்டை தான். ஏட்டி, இது சனி ஞாயிறு தலையில் எண்ணெய் தேய்ச்சி வச்சு குளிச்சா என்ன முடி வளரும் தெரியுமா? அம்மா சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது எவ்வளோ முடி இருக்கும் தெரியுமாட்டி? அவ்வளோ முடி அவங்க அம்மைக்கு பின்னவே முடியாது. அவ்வளோ முடி வளர்க்கும். இப்போ என்னங்க 2 பேரும் கிராம்பு வெட்டிக்கிட்டு கொஞ்சம் நோண்டு முடி இருக்குது எலிவாள் மாதிரி. அதில் பார்த்தா ஊறுபட்ட பேனு பட்டாலுமே இருக்குது. என்ன தாம்ட்டு இந்த காலத்து பிள்ளைகளாம் என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா. ஏம்மா, யாரும் அந்த காலத்தில் முடி இவ்வளவு வளர்த்துட்டு தெரியா? முடி அவ்வளவு வளர்த்துட்டு அதை யார் என்ன தடவி தலை சீவி 1 மணி நேரம் அவங்க கிளம்புறதுக்கு. இதுன்னா அந்த ஆள் காலையில் ஏந்திரிச்சமா குளிச்சமா கிளம்பி ஓடிக்கிட்டே இருக்கலாம். இதம்மா இந்த காலத்தில் பேசணும். இவ்வளோ முடியெல்லாம் யார் வளர்த்துட்டு தெரியறது? ஏம்மா, என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் ஒரு தலை சீவி எங்கேயாவது பின்னி போட்டிருக்கேம்மா நீனு? எப்போ பார்த்தாலும் அத்தாபரியை கொண்டே போட்டுக்கிற. ஏம்மா, உனக்கு தலை சீவை பிடிக்காதோ? எங்கிட்டையும் யாராக இருக்குது?
வீட்டில் அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு கிடக்கேன். இப்போ இதை தலைச்சிவோ மட்டும்தான் இப்போ நேரம் இல்லையோ. போட்டி எங்கிட்டு என்ன தலைச்சிவோ அதெல்லாம் ஒரு நேரம். அம்மா என்ன தலைச்சிவோ தெரியுமா? அப்போல்லாம் நல்லா இருக்கும். இப்போ எங்கே தலைச்சிவோ கூட நேரம் இல்லை. உங்களுக்கு சோறு பொங்கி போட்டுக்கிட்டே கிடக்கேன்.